ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே ஈஸ்டர் ஸ்பெஷல்ன்றதுனால சிக்கன் பிரியாணி செய்யறது தான் அந்த வீடியோ தான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 கரண்டி எண்ணெய் குக்கரில் ஊற்றிக்கலாம். தேய்ச்சி எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி சின்னதாக இருந்தாலும் 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, அரிசி 2 கப் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இந்த தாளிக்கிறத போட்டுடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வீட்டில் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் கிராம்பு இன்னும் ஒரு 4-5 சேர்த்து போட்டுக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் போடலாம். அதெல்லாம் போட்டால் பசங்களுக்கு பிடிக்காதனால நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சரியா? வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டுடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இதோட கூட கொஞ்சம் புதினா ஒரு பிடியும், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் ரேஷியோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2.5 கப் போட்டதுனால 5 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு போல கொதிச்சதும் அரிசி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 3 விசில் வந்துடுச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணதுனால அதுலேருந்து அந்த தண்ணி வரும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம கொதிக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் பிரிஞ்சு வரும்பொழுது தண்ணி வரும். தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கழுவி வச்சிருக்க அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கலர் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.